தத்ர ஏவ வர்த்தமானாக தைஜசாக விஸ்வாக பவந்தி தேஷாம் அவாந்தர பேதம் ஆக. தத்ர ஏவ வர்த்தமானாக அந்த ஒவ்வொரு ஸ்தூல சரீரத்தில் இருக்கும் தைஜசாக தைஜசராகிய ஜீவர்கள் விஸ்வாகா விஸ்வர்கள் என்னும் பெயருடையவர்கள் பவந்தி ஆகிறார்கள். தேஷாம் அந்த விஸ்வ ஜீவர்களது அவாந்தர பேதம் அவாந்தர பேதத்தை ஆக கூறுகிறார். தைஜசா விஸ்வதாம் யாதாக தேவதிர்யங் நராதயः தே பராக் தர்ஷின பிரத்யக் தத்வபோத விவர்ஜிதாக. தைஜசாக விஸ்வதாம் யாதாக தைஜசராகிய ஜீவர்கள் இந்த வியஷ்டி ஸ்தூல சரீரத்தில் விஸ்வத்தன்மையை அடைகிறார்கள். ஜீவர்கள் கனவு நிலையிலிருந்து விழிப்பு நிலையை அடைகிறார்கள். தேவ திரியங் நராதயக தேவர் திரியங் பசு பக்ஷி நரர் முதலியவர்கள் ஆகிறார்கள். தே பராக்தர்ஷினக தேவர் முதலியோராகிய அவர்கள் வெளிப்பார்வை உடையவர்கள். பிரத்யக் தத்துவபோத விவர்ஜிதாக பிரத்யக் தத்துவ ஞானம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இதானீம் இப்பொழுது தேஷாம் விஸ்வசஞ்ஞாம் பிராப்தானாம் விஸ்வன் என்னும் பெயரை அடைந்த ஜீவானாம் ஜீவர்கள் தத்துவ ஞான ரஹிதத்வேன தத்துவ ஞானம் இல்லாதிருத்தலால் சம்சார பிராப்தி பிரகாரம் சம்சாரத்தை பெறும் தன்மையை சதிருஷ்டாந்தம் திருஷ்டாந்தத்தோடு ஸ்லோகத்வயேன ஆக 2 ஸ்லோகங்களில் கூறுகிறார். தே பராகிதி தேவர் திரியங் நரர்கள் வெளிப்பார்வை உடையவர்கள் என்று. தே தேவாதயக பராக்தர்ஷினக அத்தேவர் முதலிய ஜீவர்கள் வெளிப்பார்வை உடையவர்கள். பாஹ்யான் ஏவ சப்தாதீன் வெளி சப்தம் முதலிய விஷயங்களையே பஷ்யந்தி காண்கிறார்கள். நது பிரத்யக் ஆத்மானம் பிரத்யகாத்மாவை காண்கிறதில்லை. பராஞ்சிகாணி வியத்ருணத் ஸ்வயம்பூஹு தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன் சுயம்புவாகிய பரமாத்மாவானவர் இந்திரியங்களை பராக்காக அதாவது பகிர்முகமாக சிருஷ்டித்தார். அதனால் புருஷன் வெளி பதார்த்தங்களை காண்கிறான், உள் ஆத்மாவை காண்கிறதில்லை. இது ஸ்ருதேகே என்னும் ஸ்ருதியினால். நனு தார்க்கிகாதயக தார்க்கிகர்கள் முதலியவர்கள் தேக வதிரிக்தம் ஆத்மானம் தேகத்திற்கு அந்நியமாக ஆத்மாவை ஜானந்தி அறிகிறார்களே என்று ஆசங்கித்து யதி அபி ஆத்மானம் தே ததா ஜானந்தி ததாபி ஆத்மாவை அவர்கள் தேகத்திற்கு வேறாக அறிந்த போதிலும் ஸ்ருதி சித்தம் ஸ்ருதியால் நிச்சயிக்கப்பட்ட தத்துவம் ந ஜானந்தி தத்துவமாகிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிகிறதில்லை. அவங்க தேகத்திற்கு வேறாக ஒரு ஆத்மா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஸ்ருதியில சொன்ன மாதிரி அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதில்ல. அவங்க டிராவல் பண்ற ஆத்மாவைத்தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆசையேன உக்தம் இது ஆக அதனால் அவர்கள்
பகிர்முகர்களாகவே ஆவர் என்னும் அபிப்பிராயமாக கூறுகிறார். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்வர்க்கம் போகணும் அந்த மாதிரியான எண்ணம் உடையவர்களாகத்தான் இருக்கிறாங்க. விவர்ஜிதா அப்படின்னா இல்லாமை. என்ன இல்லாமை அப்படின்னா போதம், ஞானம். ஞானம் இல்லாமை. எதை பற்றிய ஞானம்? தத்துவ ஞானம் இல்லை. பிரத்யக் தன்னுடைய ஆத்ம தத்துவ அறிவு இல்லாமை. விஸ்வர்களுக்கு அதாவது ஜீவர்களுக்கு பிறக்கும் பொழுதே தன்னை பற்றிய அறியாமையுடன் பிறக்கிறார்கள். சம்சாரம் அதனால் ஆரம்பிக்கிறது. அவர்கள் வெளியே பார்க்கிறார்கள். காரணம் அறியாமையின் விளைவு. பராக் சரீரம் முதலியவற்றை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பிரத்யேகாத்மாவை பார்ப்பதில்லை. இந்திரியங்கள் வெளி விஷயங்களை பார்க்கும்படி ஈஸ்வரன் படைத்து விட்டார். அதனால் அனாத்மா விஷயத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அனாத்மா விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஓம் தத்சத்.